நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து என்னை கோவிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போவார். என்ன அப்படின்னா வந்து விநாயகர் கோயிலுக்கு போவோம், முருகர் கோயிலுக்கு போவோம், அப்படியே வந்து சாய்பாபா கோயிலுக்குமே வந்து போயிட்டு வருவோம். அப்போ நான் நினச்சது என்ன அப்படின்னா வந்து ஓகே, சாய்பாபா வந்து விநாயகர், முருகர் அவங்கெல்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒருத்தர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் லேட்டர் நாளாக ஆக தான் எனக்கு புரிய வந்துச்சு, சாய்பாபா இப்போ அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னும், ஏன் அவரோட ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃபி இருக்குது அப்படின்றத பற்றியும் தெரிய வந்தது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம யார் இந்த சாய்பாபா, இவர் வந்து என்ன, எப்படி வந்து இவர் எல்லாருமே வந்து வணங்க ஆரம்பித்தாங்க அப்படின்றத பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி சாய்பாபா அப்படின்றவருடைய ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃப் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிட்டா விநாயகர், முருகர், யார் எந்த கடவுள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே வந்து, ஏன் ஜீசஸாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், யார் எடுத்துக்கிட்டாலுமே வந்து அவங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃபி நம்மக்கிட்ட கிடையாது. பட் சாய்பாபா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரோட ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃபி நம்மக்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அவர் வாழ்ந்திருக்காரு. அப்போ தான் வந்து இறந்துமே இருக்கார். ஏன் காந்தி, நேரு, அண்ணா, பெரியார் இவங்கெல்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில் சாய்பாபாவுமே வாழ்ந்திருக்காரு. இவர் எப்போ பிறந்தார், இவங்க அம்மா அப்பா யார் அப்படின்ற கொஷின்லாம் கேட்டால் பட் அது எதுக்குமே வந்து ஆன்சர் கிடையாது. என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாங்க, இவரை பற்றி தெரிய வர்றது என்ன அப்படின்னா வந்து இவர் ஒரு முஸ்லீம் அப்படின்னும், சீரடியில் வந்து இவர் வசிச்சுட்டு இருந்தார். சீரடின்ற ஒரு பிளேஸ் வந்து ஒரு இந்துக்கள் வாழற ஒரு வில்லேஜ், அங்கே இருக்க ஒரு மசூதியில் இவர் வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்றது. இவரை பற்றி சொல்கிற கதைகள் என்ன அப்படின்னா வந்து இவர் வந்து இவரோட அப்பா அம்மா வந்து இவர் பிறந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஒரு பொட்டலத்தை கட்டி வெளியில் விட்டதாகவும், அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீம் வந்து அப்பா அம்மா இவரை தத்தெடுத்து வளர்த்ததாகவும் வந்து சில கதைகள் வந்து பேசப்படுறாங்க. இவரோட ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து, அதாவது இவர் 16 வயசில் தான் சீரடியில் அப்பியராரு, அங்கே வர ஆரம்பிக்கிறாரு. அங்கே அந்த இந்து வில்லேஜ், சீரடின்றது இந்து வில்லேஜ், அங்கே வந்து இவர் ஒரு முஸ்லீமாக ஒரு மசூதியில் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாருனா, ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துல ஒரு வேப்ப மரத்தடியில் வந்து தியானம் பண்ணிட்டுருக்காரு. அங்கே இருக்க நிறைய பேர் வந்து நீ பார்த்து, சின்ன பையனாக இருக்கார்ல, வந்து பார்த்து யார் நீ, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை கேட்குறாங்க. அவர் இது எதுக்குமே ஆன்சர் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் இருந்து அவர் ஆள் காணோம். எங்கே போனார், என்ன ஆனார்ன்றது யாருக்குமே தெரியல. இந்த இடத்துல நிறைய கதைகள்லாம் சொல்லப்படுறாங்க. அதாவது ஜீசஸ் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து ஆள் இருக்க மாட்டார், வெளில போயிடுவார். அந்த இடத்துல ஜீசஸ்க்கு சில கதைகள் சொல்லுவாங்களே, அதே மாதிரி சாய்பாபாவுக்கும் சில கதைகள் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து இவர் வந்து அதே சீரடிக்கு ரீஅப்பியர் ஆகுறாரு. அப்படி ரீஅப்பியர் ஆகும்போது அங்கே இருக்க பெரியவங்கள்லாம் வந்து யாரா இவன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க, இவர்கிட்ட பேசவே யோசிக்கிறாங்க. பட் ஒன்ஸ் இவர்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னா, பேசினதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசுகிறது, இவர் பேசுகிற விதங்கள் எல்லாமே பிடிக்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்க ஊர் பெரியவங்க எல்லாமே இவர் கூட சேர்ந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ இப்போவுமே நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் சாய்பாபா அப்படின்னு போட்டாலே இந்த மாதிரி சில ஃபோட்டோஸுமே வந்து உங்களுக்கு கண்ணில் பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மா யார் அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேர் அவர்கிட்ட கேட்குறாங்க. பட் அவர் எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல், நான் இங்கே இருக்கேன், நீங்கள் என்கிட்ட பேசுங்க, நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய ஆச்சரியங்கள் வந்து நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாய்பாபாவோட ஃபஸ்ட்டு டிவோட்டி, அதாவது ஃபஸ்ட்டு பக்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சீரடி கோவிலில் இருக்க சீரடி கோவிலோட பூசாரி ஒருத்தர், அவர் தான் வந்து சாய்பாபாவோட ஃபஸ்ட்டு பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை வந்து அதில் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நார்மலாக வந்து தண்ணியில் விளக்கேற்றுறது, அதுக்கப்புறம் வந்து மல்யுத்தத்தில் சாய்பாபா கலந்துருக்கார் அப்படின்றாங்க. அப்புறம் நிறைய வீரர்கள் சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் சண்டை போடாதீங்கன்னு இவர் சொல்ல அத்தனை பேரும் கேட்டதா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு வந்து கொதிச்சிட்ருக்க சாப்பாட்டுக்குள்ளே கையை விட்டு கலர்றது அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாமே இவர் பண்ணுறதா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன தான் இதெல்லாம் பண்ணாலும், இவங்களுக்கு நிறைய டிவோட்டிஸ் இருந்தாலுமே இவர் வந்து பிச்சை எடுத்து தான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரை பற்றி தெரிய ஆரம்பிச்சதும் நிறைய பேர் வந்து இவருக்கு மணி அதை டொனேட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது எல்லாமே இவர் வேணான்னு சொல்ல மாட்டார், எல்லாத்தையுமே வாங்கிப்பார். பட் வாங்கிக்கிட்டாலுமே வந்து அதை வாங்கி அவருடைய யார்கிட்ட வாங்குறாரோ அவங்களுடைய கண் முன்னாடியே யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு அப்படியே கொடுத்துருவார் அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இவருமே வந்து அங்கே ஃபேமஸ் ஆகுறாரு. இது எல்லாமே மகாராஷ்டிரா, அங்கே மட்டும்தான் வந்து இவர் ஃபுல்லாகவே ஃபேமஸ் ஆகுறாரு. இவர் இவர் இறக்குறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதான் வந்து மும்பையில் இவர் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், இந்த மாதிரி நிறைய ஆச்சரியங்கள் நிகழ்த்துறாரு. இவர்கிட்ட ஒரு விஷயம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது நமக்கு அப்படியே நடக்குது. இவர்கிட்ட நம்ம குறையா ஒன்று சொன்னோன்னா அதை வந்து தீர்த்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மும்பை எல்லாமே பேச ஆரம்பிக்குது. மீடியாஸ் எல்லாமே கவர் பண்ணுறாங்க. அப்போது சாய்பாபா ஒரு விஷயத்த சொல்கிறார், ஓகே நான் இருக்கேன், நிறைய
டிவோட்டிஸ் இருக்காங்க. இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 15, 1918 இந்த நாளில் நான் வந்து என்னுடைய உடலை விட்டு வெளில போகிறேன், இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன அதே நாள் அக்டோபர் 15, 1918 இதே நாளில் அவர் இறக்கவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வாழ்ந்த அதே மசூதியில் மேலே அவருக்கு ஒரு கோவிலும் கட்டுறாங்க. இப்போ வரைக்குமே அவர் அங்கே வந்து கோவிலாக சாமியாக வணங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இன்சிடென்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சாய்பாபா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு சாய்பாபா பிடிக்குமா? நீங்கள் சாய்பாபாவை வணங்குவீங்களா? அப்படின்ற இருக்கிற விஷயத்த நீங்கள் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.